Please like, share. Don't forget, subscribe to our channel. அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனல்ல பிளேட் வீடியோ தான் பார்க்க போறோம். ஏற்கனவே நம்ம சேனல்ல பிளேட் வீடியோ போட்டிருந்தேன். பார்ட் 1, 2 ரெண்டு வீடியோ. ஆனால் அது அந்த ஷேப் வந்து கொஞ்சம் கரெக்டாக வரல. நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. உள்ளோட அளவு வந்து ஒரு லைன் எக்ஸ்ட்ரா போட்டுட்டேன். அதனால தான் நினைக்கிறேன். சரி, நம்ம அதை லாக் பண்ணிட்டேன். இப்போ மறுபடியும் உங்களுக்கு பிளேட் வீடியோ ஃபுல் வீடியோ போட்டு காமிக்கலான்னு. நிறைய பேர் வந்து பிளேட் போடுறதுக்காக பீட்ஸ் வாங்கியிருக்காங்க, கொரியர் வாங்கியிருக்காங்க. அதனால் நம்ம இப்போ வீடியோ போட்டோம்னா அதை பார்த்து எல்லாருக்கும் போடுறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் ஏற்கனவே பிளேட் போட்டிருக்கோம். வெற்றிலை பாக்கு, வாழைப்பழம், தேங்காய், குங்குமச்சிமிழ், சின்னதாக ஒரு டைப் போட்டிருக்கோம், பெருசாக 2 டைப் மூணு மாடலில் வீடியோ போட்டிருக்கோம். இந்த மாதிரியும் போட்டிருக்கோம். இந்த மாதிரி மாடல்லையும் போட்டிருக்கோம். சின்னதாக ஒரு மாடல் போட்டிருக்கோம். நாம் இன்னைக்கு இந்த பிளேட் தான் பார்க்க போகிறோம். பிளேட்டில் அந்த மாதிரி வெற்றிலை பாக்கு, வாழைப்பழம் அதெல்லாமும் வச்சுக்கலாம். இந்த மாதிரி வெஜிடபிள்ஸும் வச்சுக்கலாம். நம்ம சேனலில் இது எல்லாமே வீடியோ இருக்குது. இன்னும் காலிஃப்ளவர், தர்பூசணி அதெல்லாமும் வீடியோ இருக்குது. இங்கே வந்து சேல்ஸ் ஆகிடுச்சு. காலிஃப்ளவர், தர்பூசணி அதெல்லாம் நம்ம சேனலில் வீடியோ இருக்குது. இது கேரட், இது முள்ளங்கி, பீட்ரூட், கத்திரிக்காய், பழத்துலேயும் நிறையா இருக்குது. மாம்பழம், மாதுளை, ஆப்பிள், the grapes. கத்திரிக்காயிலே பாருங்க, இது ஒரு மாடல், இது ஒரு மாடல், இது ஒரு மாடல். இந்த நீட்டு கத்திரிக்காய்ன்னு சொல்லுமே, இது கலர் வந்து கொஞ்சம் லைட்டாக இப்படி தான் இருக்கும், ஒயிட் கலர் சேர்ந்த மாதிரி. இது ஒரு மாடல் கத்திரிக்காய். இது பாருங்கள், சுரைக்காய். சுரைக்காயில் இது கொஞ்சம் நீட்டு சுரைக்காய், இது கொஞ்சம் குண்டாக இருக்கும் இந்த சுரைக்காய். தக்காளி, இதெல்லாம் கீச்சைனாக கூட வச்சுக்கலாம். அதுக்காக தான் இப்படி போட்டு காமிச்சிருக்கேன். கீச்சைனாவும் வச்சுக்கலாம். இன்னும் இது வீடியோ போடலான்னு நினைக்கிறேன். கிறிஸ்டல் பீட்ஸில் போட்ட ஆப்பிள். இன்னும் நம்ம சேனலில் நிறைய இருக்குது. நீங்கள் சேனலில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் ஈஸியாக போடலாம். நீங்கள் பார்த்து ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி வெஜிடபிள் ஃப்ரூட்ஸும் இந்த பிளேட்டில் வச்சுக்கலாம். இங்கே இவ்வளோ தான் இருக்குது. ஊரில் வந்து இந்தியாவில் நிறைய இருக்குது. நம்ம சேனல்லையும் நிறைய இருக்குது. நீங்கள் பார்த்து போடாதவங்க ட்ரை பண்ணுங்கள். பிளேட் போட 6 mm ஒயிட், ரெட், டார்க் க்ரீன் எடுத்திருக்கேன். நீங்கள் டார்க் க்ரீன் இல்லாதவங்க லைட் க்ரீன் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. 6 mm இல்லைன்னா 5 mm கூட போடலாம். 80 நம்பர் ஒயர் எடுத்திருக்கேன். 80 இல்லாதவங்க 70 இருந்தாலும் எடுத்துக்கோங்க. ஒயர் வந்து 80 நம்பர் ஒயர் 6 அடி கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு அடி ஸ்கேல்ல 6 அளவு ஒயரு இப்படி சமமாக மடிச்சுட்டு 2 நுனியும் ஆள்காட்டி விரலுக்கு கீழே ஒரு சைடு நுனியும் ஒரு சைடு நுனி மேலேயும் வச்சுக்கணும். மேலே இருக்க ஒயரில் 6 மணி கோக்கணும்.
இந்த 6வது மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். ஒயரை சமமாக வச்சுக்கோங்க. நம்ம சின்ன சின்ன ஐட்டம் போடும்போது 3 அடி அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் பெரிய ஐட்டம் போடுறதுனால 5 அடி 6 அடி அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. 6 மணி கோத்துருக்கோம். 6வது மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுத்துருக்கோம். இது பிளேட் வந்து 6 மணிப்பூ, 7 மணிப்பூ, 4 மணிப்பூ இப்படி எல்லாம் கலந்து தான் வரும். ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறது உங்களுக்கு கலர் தெரியணுன்றதுக்காக ஒயிட் கலர் வச்சுருக்கேன். அதுக்கடுத்து நம்ம ரெட் கலரில் போட்டுடலாம். அதுக்கடுத்து லெஃப்ட் சைடு ஒயரில் 5 மணி கோக்கணும். அஞ்சாவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். ஒரு 2 பூ போடுற வரைக்கும் ஒயரை சமமாக வச்சுக்கிங்க. அதுக்கப்புறம் ஒயர் நகராது. ரைட் சைடு ஒயரை கீழே இருக்க 1 மணியில் விட்டு எடுக்கணும். இப்போ 2 மணியில் ஒயர் இருக்குது. 4 மணி கோக்கணும். லெஃப்ட் சைடு ஒயரில் 4 மணி கோக்கணும். 4வது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இதே போல் தான் போட்டுகிட்டே வரணும். ரைட் சைடு ஒயரை கீழே ஒரு மணியில் விட்டு எடுக்கணும். லெஃப்ட் சைடு ஒயரில் 4 மணி ரெட் கலர் கோக்கணும். அந்த 4வது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இந்த கடைசி பூ போடும்போது இந்த சைடு 1 மணியை சேர்க்கணும். அப்போது 3 மணி கோக்கணும். 3 மணி இருக்கும். 3 மணி ரெட் கலர் கோக்கணும். இந்த லைன் போட்டு முடிச்சிடுங்க. நானும் போட்டுட்டு வரேன், நீங்களும் போட்டுட்டு வாங்க. கடைசி பூ போடும்போது ரைட் சைடு ஒயரை கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும். சைடு மணியை சேர்க்கணும். 3 மணி இருக்கும். லெஃப்ட் சைடு ஒயரில் 3 மணி கோக்கணும். 3வது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இப்போ ரைட் சைடு ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும். லெஃப்ட் சைடு ஒயரில் 4 மணி கோக்கணும். இந்த 4வது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இந்த இடம் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். ரைட் சைடு ஒயரை 1 மணியில் விட்டு எடுக்கணும். இந்த கார்னரில் வரும்போது ஒரு மணியில் தான் விட்டு எடுக்கணும். இந்த கார்னரில் வரும்போது ஒரு மணியில் தான் விட்டு எடுக்கணும். நம்ம ஏற்கனவே அண்ணாமலையார் தேர், பிள்ளையாரோட கொடை, வேல் அதெல்லாம் அப்படி தான் போட்டிருக்கோம். அதை போட்டவங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். இப்போ 2 மணியில் ஒயர் இருக்குது. 4 மணி கோக்கணும். வீடியோ போட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முறை ஃபுல்லாக வீடியோவை பார்த்துருங்க. ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் போட ஆரம்பிங்க. நடுவில் நான் எதனா சொல்லியிருந்தால் உங்களுக்கு அதில் வந்து கிளியராக புரியும். ஒயரோட அளவோ இல்லை வேறு எதனா சொல்லியிருந்தாலோ உங்களுக்கு அது தெரியும். அதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட ஆரம்பிக்கலாம்.
அதுக்கடுத்து இப்போது 2 மணியில் கார்னரில் மட்டும்தான் ஒரு மணியில் விட்டு எடுக்கணும். ரைட் சைடு வயரை இந்த சென்டரில் வரும்போது, நடுவில் வரும்போது 2 மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும். இப்போது 3 மணியில் ஒயர் இருக்கும். லெஃப்ட் சைடு ஒயரில் 3 மணி கோக்கணும். நிறைய பேர் வந்து வீடியோவை ஃபுல்லாக பார்க்காம நடுவில் நான் சொல்கிறது கேட்காம அதை திருப்ப நம்மக்கிட்ட கேட்குறாங்க. அதாவது நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், ஆண்டாள் வந்து ஊருக்கு போயிட்டு போடுறேன், அது கொஞ்சம் கரெக்ட் பண்ணிவிட்டு போடணும். அங்கே சிவன் பார்வதி போட்டு வச்சுருக்கேன், அதை பார்த்து அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோ போடுறேன், இங்கே பீட்ஸே வேறு கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆனால் நிறைய பேர் ஆண்டாள் போட்டு காமிங்க, போட்ட வீடியோவை போட்டு காமிங்க அப்படிங்கிறாங்க. அது கொஞ்சம் பாருங்கள், பொறுமையாக பார்த்துட்டு கேளுங்க. அதுக்கடுத்து ரைட் சைடு ஒயரை கீழே இருக்க 1 மணியில் விட்டு எடுக்கணும். லெஃப்ட் சைடு ஒயரில் 4 மணி கோக்கணும். அதுக்கடுத்து ரைட் சைடு ஒயரை கீழே 2 மணியில் விட்டு எடுக்கணும். லெஃப்ட் சைடு ஒயரில் 3 மணி கோக்கணும். இதே போல் தான் போட்டுகிட்டே வரணும். இந்த கடைசி பூ போடும்போது இந்த மணியை 1 மணியை சேர்க்கணும். அதை ஞாபகம் வச்சுக்கிங்க. இதே போல் போட்டுகிட்டே வாங்க. இந்த லைன் போட்டு முடிச்சிடுங்க. கடைசி பூ போடும்போது ரைட் சைடு ஒயரை கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும். சைடு மணியை சேர்க்கணும். 3 மணி இருக்கும். லெஃப்ட் சைடு ஒயரில் 3 மணி கோக்கணும். 3ஆவது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். அதுக்கப்புறம் ரைட் சைடு ஒயரை கீழே பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும். இப்போ 2 மணியில் ஒயர் இருக்கும். இங்கே வந்து நம்ம நடுவில் 1 பூ போட்டோம். இப்போ அதுக்கடுத்த லைனில் நடுவில் 2 பூ வரும், 2 மணியில். அதுக்கப்புறம் கார்னரில் ஒரு பூ வரும். இந்த ஒரு லைன் போட்டுட்டு வாங்க. அதுக்கடுத்த லைனில் கார்னரில் வந்து 5 மணி பூ வரும். நான் அங்கே வந்து சொல்கிறேன், இந்த ஒரு லைனில் 6 மணி பூவே தான். இந்த லைன் போட்ட மாதிரியே தான் இந்த லைனில் 2 பூ வரும். இங்கே 1 பூ, இங்கே 2 பூ, அவ்வளோதான். அதே போல் போட்டுகிட்டே வாங்க. இந்த லைன் போட்டு முடிச்சிடுங்க. நான் இந்த கார்னரில் 1 பூ போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ 2 மணியில் ஒயர் இருக்குது. லெஃப்ட் சைடு ஒயரில் 4 மணி கோக்கணும். கடைசி லைன் போடும்போது கார்னரில் 5 மணி பூ வரும். அதாவது 4ஆவது லைனில் நீங்கள் 3 லைன் போடுங்க. 4ஆவது லைன் போடும்போது நான் உங்களுக்கு 1 பூ போட்டு காமிக்கிறேன். அப்புறம் நம்ம அந்த லைன் போட்டு முடிச்சிடலாம். இதே போல் தான். இப்போ இந்த நடுவில் 2 மணியில் போடணும். அப்புறம் இந்த கார்னரில் 1 மணியில் போடணும். இதே போல் இந்த லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சிடுங்க. அடுத்த லைன் போடும்போது இந்த கார்னரில் வந்து 5 மணி பூ வரும். நடுவில் 3 பூ 6 மணி பூ வரும். இதில் காமிக்கிறேன் பாருங்கள். 3 பூ 6 மணி பூ வரும். இந்த வாரம் 5 மணி பூ வரும். அதுக்கு அடுத்த லைனில் அதையும் போட்டு முடிச்சிடுங்க. நானும் போட்டுட்டு வரேன், நீங்களும் போட்டுட்டு வாங்க. மொத்தம் வந்து 3 லைன் வந்து 6 மணி பூ போடணும். 4ஆவது லைனில் கார்னரில் 5 மணி பூ வரும். அதை ஞாபகம் வச்சுக்கிங்க. ஃபஸ்ட்டு 6 மணி ஒயிட் கலரில் 1 பூ போட்டு காமிச்சேன். அதுக்கடுத்து 1 லைன் போட்டோம். அதுக்கடுத்து 1 லைன் போட்டோம். இது 3ஆவது லைன் முடிய போகுது. கடைசி பூ போட போகிறோம். ரைட் சைடு ஒயரை கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும். சைடு மணியும் சேர்க்கணும். 3 மணி இருக்கும். லெஃப்ட் சைடு ஒயரில் 3 மணி கோக்கணும். 3ஆவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும்.
இந்த 3 லைன்லேயும் கார்னரில் 6 மணி பூ வரும். இந்த இடம் கொஞ்சம் நல்லா கவனிங்க. இந்த 3 லைன்லேயுமே கார்னரில் 6 மணி பூவே தான் வரும். ஆனால் 4வது லைனில் கார்னரில் 5 மணி பூ வரும். எல்லா கார்னர்லேயுமே இந்த 2 சைடும் இந்த 6 சைடுமே கார்னரில் 5 மணி பூ வரும். 5 மணி பூ வரும். சென்டரில் 3 பூ வரும். 6 மணி பூ. இதில் சென்டரில் 2 பூ வரும். சைடில் 6 மணி பூ ஒன்று வரும். இங்கே 5 மணி பூ சைடில் வரும். நடுவில் கார்னரில் 3 பூ 6 மணி பூ. இந்த 2 மணியில் ஒன்று, இந்த 2 மணியில், இந்த 2 மணியில், 3 மணிலையும் 6 மணி பூ வரும். இந்த லைன் போட்டு முடிச்சிடுங்க. நானும் போட்டுட்டு வரேன், நீங்களும் போட்டுட்டு வாங்க. முடியுதோ அங்கே மறுபடியும் ஒரு 6 அடி ஒயர் எடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு போட்டுட்டு வாங்க, நானும் போட்டுட்டு வரேன். 4வது லைனில் 9வது பூ போட போகிறோம். ஒயர் சின்னதாகிடுச்சு. நாட் போட்டுடலாம். நாட் போட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற மணிங்களை ஒயரை விட்டு எடுத்து கட் பண்ணிவிட்டு வேறு ஒயர் ஜாயின் பண்ணிக்கலாம். நாட் போட்டுட்டு பக்கத்தில் இருந்த மணிங்களை ஒயரை விட்டு எடுத்து வச்சு எக்ஸ்ட்ரா இருக்க ஒயரை கட் பண்ணிடலாம். இப்போ மறுபடியும் ஒரு 6 அடி ஒயர் எடுத்திருக்கேன். நம்ம எங்கே நாட் போட்டோமோ அந்த மணிலே இந்த ஒயரை விட்டு எடுக்கணும். ஒரு சைடு ஒயரை அந்த மணியில் விட்டு எடுக்கணும். இன்னொரு சைடு ஒயரை கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும். இப்போ 2 மணியில் ஒயர் இருக்குது. இப்போ இந்த சைடு ஒயரை இன்னொரு மணிலே விட்டு எடுக்கணும். இப்போ 3 மணியில் ஒயர் இருக்குது. 3 மணி கோக்கணும். இந்த 6 மணி பூ, இங்கே ஒரு 6 மணி பூ, இங்கே ஒரு 6 மணி பூ, இங்கே கார்னரில் 5 மணி பூ போட்ட மாதிரி இந்த கார்னரில் 5 மணி பூ. இதே போல் தான் வரும். இந்த லைன் போட்டு முடிச்சிடுங்க. நானும் போட்டுட்டு வரேன், நீங்களும் போட்டுட்டு வாங்க. 4வது லைனில் கடைசி பூ போட போகிறோம். ரைட் சைடு ஒயரை கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும். சைடு மணி சேர்க்கணும். 3 மணி இருக்கும். லெஃப்ட் சைடு ஒயரில் 2 மணி கோக்கணும். 5 மணி பூ. 2வது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். 4 லைன் போட்டு முடிச்சிட்டோம். அதுக்கடுத்து கவனமாக பாருங்கள். இந்த லைனில் வந்து கார்னர்லாம் வராது. எல்லாமே 2 மணியில் தான் விட்டு எடுக்கணும். ரைட் சைடு ஒயரை கீழே இன்னொரு மணியில் விட்டு எடுக்கணும். இப்போ 2 மணியில் ஒயர் இருக்குது. 5 மணி கோக்கணும். ஒயிட் கலர், ரெட் கலர் எடுத்து ஓரம் வச்சிடலாம். ஒயிட் கலரில் 5 மணி கோக்கணும். கோத்துட்டு வாங்க, நானும் கோத்துட்டு வரேன். ரைட் சைடு ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும். 2 மணியில் ஒயர் இருக்கும். லெஃப்ட் சைடு ஒயரில் 5 மணி கோக்கணும். ஒயிட் கலர் கோத்துட்டு வாங்க, நானும் கோத்துட்டு வரேன். லெஃப்ட் சைடு ஒயரில் 5 மணி கோத்துருக்கேன். 5வது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். அதுக்கடுத்து ரைட் சைடு ஒயரை கீழே 2 மணியில் விட்டு எடுக்கணும். 3 மணி இருக்கும். 4 மணி கோக்கணும். அதுக்கடுத்து எல்லாமே 4 மணி தான் கோக்கணும். ஃபஸ்ட்டு பூக்கு மட்டும் 5 மணி கோக்கணும். ஏன்னா இப்போ 2 மணியில் ஒயர் இருக்கும். 5 மணி கோக்கணும். அதுக்கடுத்து 3 மணியில் ஒயர் இருக்கும். 4 மணி கோக்கணும். லெஃப்ட் சைடு ஒயரில் 4 மணி கோக்கணும். 4வது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். கீழே 2 மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும். பார்த்து போட்டுகிட்டே வாங்க. கார்னர்லேயும் 1 மணிலாம் வராது. 2 மணி தான் எல்லாமே. இதே போல் போட்டுகிட்டே வாங்க, நானும் போட்டுட்டு வரேன். போடுவீங்கன்னு நினைக்கிறேன். போட்டுட்டு வாங்க, நானும் போட்டுட்டு வரேன். கடைசி பூ போட போகிறோம். கீழே 2 ரைட் சைடு ஒயரை கீழே 2 மணியில் விட்டு எடுக்கணும். சைடு மணி சேர்க்கணும். 4 மணி இருக்கும். லெஃப்ட் சைடு ஒயரில் 3 மணி கோக்கணும்.
இந்த ஒரு 6 அடி ஒயர் பாருங்கள், இந்த ஒரு லைன் போடுறதுக்கே காலி ஆயிடுச்சு. மறுபடியும் 6 அடி ஒயர் எடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த 4வது மணியில் இன்னொரு சைடு ஒயரு, 3வது மணியில் இன்னொரு சைடு ஒயரு குறுக்க விட்டு எடுக்கணும். 7 மணி இருக்கான்னு ஒரு பூலேயும் 7 மணி இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. அப்படி இருந்தால் தான் இந்த பிளேட்டோட ஷேப் வந்து அழகாக வரும். ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பாருங்கள், வெளியில் வந்து 3 மணி இருக்கணும். ஒரு பூலேயும் வெளியில் 3 மணி இருக்கணும். இந்த ஒரு மணிலேயும் நம்ம 4 மணி பூ போட போகிறோம். நான் 2 பூ போட்டுட்டு வேறு ஒயர் ஜாயின் பண்ணுறேன். 2 பூவோ 3 பூவோ எவ்வளோ வருதோ அவ்வளோ போட்டுட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ 1 மணியில் ஒயர் இருக்குது. லெஃப்ட் சைடு ஒயரில் 3 மணி கோக்கணும். மூணாவது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். அதுக்கடுத்து பாருங்கள், ரைட் சைடு ஒயரு கீழே பக்கத்தில் இருக்கிற 1 மணியில் விட்டு எடுக்கணும். லெஃப்ட் சைடு ஒயரில் 2 மணி கோக்கணும். இந்த 2வது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இதே போல் இன்னும் எத்தனை பூ வருதோ போட்டுட்டு இன்னும் 2 பூ போடலாம், 3 பூ அந்த மாதிரி போட்டுட்டு ஒயரை நாட் போட்டுட்டு மறுபடியும் ஒரு 6 அடி ஒயர் ஜாயின் பண்ணி இதே போல் 4 மணி பூவே போட்டுட்டு வாங்க. ஒயர் முடிஞ்சிருச்சு, வேறு ஒயர் ஜாயின் பண்ணியிருக்கேன். கடைசி பூ போட போகிறோம். 4 மணி பூ கடைசி பூ போட போகிறோம். ரைட் சைடு ஒயரை கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும். சைடு மணி சேர்க்கணும். 3 மணி இருக்கும். லெஃப்ட் சைடு ஒயரில் 1 மணி கோக்கணும். அந்த மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். 4 மணி பூ ஒரு லைன் போட்டு முடிச்சிட்டோம். இப்படி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் தைரியமாக போடுங்க. அதுக்கப்புறம் தான் அது டபுள் வரும். கடைசி பூ போடும்போது ரைட் சைடு ஒயரை கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும். சைடு மணி சேர்க்கணும். 3 மணி இருக்கும். லெஃப்ட் சைடு ஒயரில் 1 மணி கோக்கணும். அந்த 1 மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். கடைசி பூ போட்டு முடிச்சிட்டோம். நான் உங்களை ஒயிட் கலரில் 2 லைன் போட்டுட்டு வாங்கன்னு சொன்னேன். ஆனால் 2வது லைனில் ஒரு மணி ரெட் கலர் வைக்கணும். அது எங்கன்னு சொல்லிடுறேன். அதுக்கடுத்து பாருங்கள், லெஃப்ட் சைடு ஒயரில் 3 மணி கோக்கணும். 3வது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். அதுக்கடுத்து ரைட் சைடு ஒயரை கீழே இருக்க 1 மணியில் விட்டு எடுக்கணும். இப்போ லெஃப்ட் சைடு ஒயரில் 2 மணி ஒயிட் கலர் கோக்கணும். இந்த 2வது லைனில் 1 மணி ரெட் கலர் வைக்கணும்னு சொன்னது நான் சொல்கிறேன். அதே போல் நீங்கள் அந்த லைன் ஃபுல்லும் ஒரு இடத்துல ரெட் கலர் வைக்கணும். கரெக்டாக வச்சுட்டே வந்துடுங்க. இப்போது கடைசி பூ போட்டுட்டு மேலே 2 பூ போட்டிருக்கோம். இப்போது 3வது பூ, அதாவது இந்த இடம் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். இந்த 7 மணி பூ போட்டோம் இல்லைங்களா, அதில் சென்ட்ரு மணியில் இந்த சைட் 2 மணி, இந்த சைட் 2 மணி, கீழே 2 மணி, 6 மணியை விட்டுட்டு சென்டரில் வர்ற பூவுக்கு நேராக இருக்கிற பூவில் தான் 1 மணி ரெட் கலர் வைக்கணும். இப்போ ரைட் சைடு ஒயரை கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும். லெஃப்ட் சைடு ஒயரில் 1 மணி ரெட் கலர் வைக்கணும். ஒரு மணி ரெட் கலர், 1 மணி ஒயிட் கலர் கோக்கணும்.
இந்த ரெண்டாவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இப்போ புரியுதான்னு பாருங்கள். இதே போல் தான். அதுக்கடுத்து வந்து 2 பூ வந்து ஒயிட் கலரில் போடணும். இந்த 2 பூவும். அதுக்கடுத்து இந்த பூ போடும்போது இந்த சென்டரில், இந்த 7 மணியில் சென்டரில் போடும்போது ஒரு ரெட் கலர் வைக்கணும். இதே போல் தான் வரும். இந்த சென்டரில் வரும்போது, இந்த பூவில் வரும்போது ஒரு மணி ரெட் கலரில் வைக்கணும். இதே போல் எல்லா மணிலையும் ஒரு மணி, எல்லா பூவுலேயும் ஒரு மணி ரெட் கலர் வச்சு போட்டுகிட்டே வாங்க. அதாவது இன்னும் ஈஸியாக சொல்லணுன்னா, இப்போ ஒரு மணி வச்சிட்டோம் ரெட் கலர், அதுக்கடுத்து 2 பூ ஒயிட் கலர், அதுக்கடுத்து ஒரு ரெட் கலர். அது வந்து அந்த சென்டரில் வருதான்னு பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் 2 பூ ஒயிட் கலர், அதுக்கப்புறம் ஒரு மணி ரெட் கலர். அது அந்த சென்டர் பூவில் அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நீங்கள் அதே போல் வச்சுட்டே வாங்க. இந்த லைன் போட்டு முடிச்சிடுங்க. போட்டுட்டு வாங்க, நானும் போட்டுட்டு வரேன். ரெண்டாவது லைனில் கடைசி பூ போட போகிறோம். ரைட் சைடு ஒயரை கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும். இந்த சைடு மணியை சேர்க்கணும். 3 மணி இருக்கும். லெஃப்ட் சைடு ஒயரில் ஒரு மணி கோக்கணும். அந்த மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். 2 லைன் போட்டு முடிச்சிட்டோம். இப்போ 3வது லைன் போடும்போது கொஞ்சம் கவனமாக பாருங்கள். லெஃப்ட் சைடு ஒயரில் ஒரு ரெட் கலர், ஒரு க்ரீன் கலர், ஒரு ரெட் கலர் 3 மணி கோக்கணும். இந்த 3வது மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். எங்கே ஒயர் காலி ஆகுதோ அங்கே 6 அடி ஒயர் எடுத்து ஜாயின் பண்ணிக்கிங்க. அதுக்கடுத்து ஒயிட் கலரில் போடணும். ரைட் சைடு ஒயரை கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும். லெஃப்ட் சைடு ஒயரில் 2 மணி ஒயிட் கலர் கோக்கணும். இந்த 2வது மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். ரைட் சைடு ஒயரை. இப்போ இந்த இடம் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். ரைட் சைடு ஒயரை கீழே இருக்க ஒரு மணியில் விட்டு எடுக்கணும். லெஃப்ட் சைடு ஒயரில் ஒரு ஒயிட் கலர், ஒரு ரெட் கலர் கோக்கணும். அதுக்கடுத்து ரைட் சைடு ஒயரை கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும். லெஃப்ட் சைடு ஒயரில் ஒரு க்ரீன் கலர், ஒரு ரெட் கலர் கோக்கணும். ரெண்டாவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இதே போல் தான் போட்டுகிட்டே வரணுங்க. அதுக்கடுத்து 2 மணி இங்கே கோத்தம் பாருங்க. ஒயிட் கலரில் ஒரு பூ போடணும். அதுக்கடுத்த பூ போடும்போது ஒரு ஒயிட் கலர், ஒரு ரெட் கலர் போடணும். அதுக்கடுத்து ஒரு க்ரீன் கலர், ஒரு ரெட் கலர் போடணும். இப்படியே மாற்றி மாற்றி இங்கே பார்த்தே நீங்கள் இதை இப்படியே போட்டுகிட்டே வாங்க. இந்த லைன் போட்டு முடிச்சிடுங்க. நான் கடைசியாக வந்து காமிக்கிறேன். போட்டுகிட்டே வாங்க. 3வது லைனில் கடைசி பூ போட போகிறோம். ரைட் சைடு ஒயரை கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும். சைடு மணியை சேர்க்கணும். 3 மணி இருக்கும். லெஃப்ட் சைடு ஒயரில் ஒரு ஒயிட் கலர் மணி கோக்கணும். அந்த மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். 3வது லைன் போட்டு முடிச்சிட்டோம்.
அதுக்கு அடுத்து பாருங்கள், ஒயிட் கலரில் 3 லைன் போடணும், ரெட் கலரில் 3 லைன் போடணும். 6 லைன் போட்டுட்டு முடிச்சிருங்க. என்கிட்ட இப்போ வந்து இந்த அளவுக்கு மணி இருக்குமான்னு தெரியல. ஒயிட் கலர் வந்து இவ்வளோ தான் இருக்குது. 3 லைன் வருமானு தெரியல. ரெட் கலர் நிறையா இருக்குது. இன்னும் கூட ஒரு பஞ்ச் இருக்குது. இதுவே இப்போ பக்கத்து வீட்டில் ஒரு தம்பி இந்தியாவுக்கு போயிட்டு வந்தார், சென்னைக்கு. அங்கேருந்து வாங்கிட்டு வந்தார். அதை வச்சு தான் நான் இப்போ போட்டுட்ருக்கேன். இதுக்கு முன்னே சுத்தமாக மணி இல்லாமல் இருந்தது. நான் போட்டு பார்த்துட்டு முடிஞ்சதுன்னா உங்களுக்கு அடுத்த வீடியோவில் கூட காமிக்கிறேன். இப்போதைக்கு இந்த பிளேட்டையே காமிச்சு வீடியோ முடிச்சிடலாம். இதுக்கடுத்து 3 லைன் ஒயிட் கலர் போடணும், 3 லைன் ரெட் கலர் போடணும். இந்த 3 லைன் ரெட் கலர் போட்டுட்டு ஒரு பூவை இப்படி மடிச்சிடணும். அதாவது ஒரு பூவை பின்னாடி சைடு இப்படி மடித்து விட்டுடணும். இப்போ இப்படி போட்டிருப்பீங்களா, இப்படி போட்டிருப்பீங்க இல்லைங்களா? நீங்கள் இதை அப்படியே மடிக்கணும். ஒரு பூ பின்னாடி மடிக்கணும். இந்த மாதிரி மடிச்சுட்டு இப்படி வளைச்சி விட்டுடுங்க. இப்படி பிளேட் வந்து அழகாக எவ்வளோ பெரிய பிளேட் பாருங்கள். இன்னொரு முறை சொல்லிடுறேன், கவனமாக பாருங்கள். இதுக்கடுத்து ஒயிட் கலரில் 3 லைன் போடணும். அதுக்கடுத்து 3 லைன் ரெட் கலரில் போடணும். அந்த ரெட் கலரில் 3 லைன் இப்படி போட்டுட்டு ஒரு லைன் இப்படி மடக்கி விட்டுடணும். இப்படி மடக்கி விட்டுட்டோம்னா அழகாக பிளேட்டு நல்ல பெரிய சைஸில் நமக்கு கிடைக்கும். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.